ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான நண்டு கிரேவி அல்டிமேட்டான டேஸ்ட்டில் தேங்காய் பால் வச்சு பண்ணலாம் வாங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 10 பல் பூண்டு, பெரிய பல் பூண்டாக இருந்தால் 7 எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. நண்டை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன தேங்காய்னா ஒரு ஃபுல் தேங்காய் பால் வந்துட்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பாதி தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மைய அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கையிலே நல்லா அந்த வெங்காயம் தக்காளியை மசிச்சு விட்டுக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, மீதம் இருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதங்கினதும் நம்ம தேங்காய் பாலில் கலந்து வச்சுருக்க நண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து சுண்டி வரப்போ இறக்குனிங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். உங்களுக்கு நண்டு குழம்பா வேணால் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்திங்கன்னா குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். பட் எனக்கு தொக்கு மாதிரி பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.